வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வேத வசனத்தை ஒருவருக்கு வாசிக்கலாம். 14:23. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 31வது வேத வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 24:31 வாசிக்கலாம். யோசுவா உயிரோடிருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடிருந்த வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு இந்த காலை வேளையில நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கழிந்த நாட்களிலே நாம் வேத புஸ்தகத்தில இருந்து சில வேத வசனங்களை வாசிக்க தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அது மட்டுமல்ல, விசேஷமாய் பவுலனுடைய நாட்களிலே அவர்கள் சுவிசேஷ ஊழியத்தை அல்லது மிஷனரி ஊழியத்தை அவர்கள் செய்து ஒவ்வொரு இடங்களிலிருந்து செய்துட்டு போகும்போது அவர்கள் செய்ததான கர்த்தருடைய ஊழியத்தை அடுத்து செய்வதற்கு சபைகளிலே மூப்பர்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படியானால் நான் செய்கிற கர்த்தருடைய ஊழியம் என்னோடு நிறைவு பெறுவது அல்ல, என்னுடைய காலத்துக்கு பின் அல்லது நான் எப்பொழுது இதை நிறுத்துகிறேனோ அதற்கு அடுத்து செய்வதற்கு சிலருடைய கைகளில் இதை ஒப்பு கொடுத்து போவது போல. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. என்றைக்கும் நான் நிரந்தரமாய் இந்த பூமியில் வசிப்பதில்லை. என்றைக்கும் நிரந்தரமாய் நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில்லை. எனக்கென்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் நான் வேதத்தை வாசிக்கவும் தெய்வ சபைக்காய் தெய்வ ஜனத்திற்காய் திறப்பிலே நிற்கவும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவாய் செய்யவும் வேண்டும். ஆனால் நான் காலத்தை அறிந்து அதற்கு முன்னமே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறுவதற்கு முன் இந்த வேலையை செய்வதற்கு இனி ஒரு ஆளினுடைய கையிலே இதை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பவுல் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சுவிசேஷ ஊழியம் செய்யும் போது ஒவ்வொரு இடத்திலையும் வேலை செய்துட்டு போகும்போது ஆத்துமாக்களை வெறுமையாய் விட்டுட்டு போகல. அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அவந்தந்த சபைகளுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி, அப்படியானால் ஜெபிக்க திராணி உள்ள, ஆராதிக்க திராணி உள்ள, தெய்வ சமூகத்திலே பொறுமையை காத்து தரித்து இருக்கிற மூப்பர்களுடைய கரத்திலே அவர்களை சேர்த்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்களுடைய கையிலே ஒப்புவித்து அவர்கள் போனார்கள். அதை தொடர்ந்து அவர்கள் அந்த பகுதியை நிறைவேற்ற ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையோடு விசுவாச ஓட்டம் நிறைவு பெறுவது இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு பின்பு, நம்முடைய ஜீவிதத்துக்கு பின்பு அடுத்து ஒரு தலைமுறையை, அடுத்து ஒரு சந்ததியை, அடுத்த காலகட்டத்திற்கு செய்வதற்குரிய சிலரை நாம் உருவாக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.
இன்றைக்கு நாம் வசனம் பேசிட்டு இருந்தா இனி என்னைக்கு இனி ஒரு ஆளை உருவாக்குவது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகிற பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியத்துல முன்பந்தியில நின்று செய்கிற பிள்ளைகளுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன், நம்ம செய்யும்போது அதே ஸ்தானத்துல இனி ஒரு ஆளை கூட நம்ம உருவாக்கி எடுக்க வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்ம செய்கிற அதே வேளையில் தானே நம்ம இன்னும் 4 பேரை உருவாக்கி எடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலரு நல்ல நல்ல காரியங்களை கற்று தேர்ந்திருப்பார்கள், நல்ல நல்ல காரியங்களை அவர்கள் கற்று தேர்ந்திருப்பார்கள். ஆனா தேர்ந்தத மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. உண்மையை கற்றுக் கொடுக்காம சிலதை மறைச்சு 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 வேற சிலதை என்ன செய்வாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. நாம் விசுவாசத்தில் வளர்ந்த விதத்தை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தால் அவர்களும் விசுவாசத்தில் வளருவதற்கு ஏதுவாகும். 2 கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இன்று இந்த காலை வேளை என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வ சபையே, நாம் நம்முடைய வாழ்வில் நாம் ஜெபிக்கிறோம். ஜெபத்திலே வெற்றி பெற்றால் இனி ஒரு நபர் கஷ்டப்படும் போது நம்ம அது பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்ம வெற்றி பெற்ற பாதையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் பலவீனமா இருந்தேன், என் வாழ்க்கையில நான் தாங்க முடியாத, தருணம் செய்ய முடியாத சூழ்நிலையில் ஆகப்பட்டேன். நான் அந்த வேளையில தெய்வ சமூகத்துல இன்ன சந்தர்ப்பத்தில் இன்ன சூழ்நிலையில் இப்படி ஜெபித்தேன். அதுல இருந்த கர்த்தர் என்னை நீங்களாக்கினார். நீங்களும் அதை செய்து பாருங்கள், உங்களையும் கர்த்தர் நீங்களாக்குவார். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நீங்க ஜெபிக்கிற ஒரு நபராயிருந்தால் மற்றவர்களையும் ஜெபத்திலே வளருவதற்கு தூண்டக்கூடிய வார்த்தைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஜெயம் பெற்றோம், அடுத்தவங்களும் ஜெயிப்பதற்குரிய நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பொதுவாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சபைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கும் இந்த ஊழியத்திலே நிலை நின்று கர்த்தருடைய வேலையை ஆயுசும் ஆரோக்கியத்தோடு செய்வதற்கு ஒரு காரணம், குரூப்பாய் ஜெபிக்கிறோம், சபையாய் ஜெபிக்கிறோம், ஊழியர்களாய் நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை செக்ஷன், அதனுடைய வர்க்கர்ஸ் மீட்டிங் நடைபெறுகிறது. மாதத்தினுடைய முதல் திங்கள், மாதத்தினுடைய முதல் புதன் கொஞ்சம் ஊழியர்களாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அதுல ஸ்தாபன பாகுபாடு இல்லை, அநேக ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள் அதிலே உண்டு. நாங்கள் ஒன்று கூடி சேர்ந்து ஜெபிக்கிறோம், சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம், விசுவாச பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், நலிந்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், மிஷனரி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம், வியாதிஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறோம், ஏழை எளிய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனா மாதத்துக்கு ஒரு முறை 2வது திங்கட்கிழமை அது ரெகுலரா ஜெபிக்கிற ஒரு ஜெபம், ஊழியர்களாய் கூடி அந்த ஜெபம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான நிலையில இருக்கும். 1 மணி நேரம் ஸ்தோத்திர ஜெபம், 1 மணி நேரம் பாடல் துதி ஆராதனை, 1 மணி நேரம் விண்ணப்ப ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விஷயங்களை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம், இது எல்லாம் நாங்க பாஸ்டர்ஸ் டீமாய் ஜெபிக்கிற ஜெபம். நம்முடைய சபையில ஆராதனைகள் இருக்கும்போது கூடி ஜெபிக்கிறோம், அது சபையினுடைய ஜெபம். ஆனா இது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது நம்முடைய தனிப்பட்ட ஒரு ஜெபம் உண்டு.
கைகளை தலைக்கு மேல தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தலைக்கு மேல கைகளை உயர்த்தி தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நம்ம டீமாய் ஜெபிக்கலாம், குழுக்களாய் ஜெபிக்கலாம், சபையாய் ஜெபிக்கலாம், ராத்திரி வேளை ஜெபிக்கலாம், பகல் வேளை ஜெபிக்கலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்முடைய தனிப்பட்ட காரியத்தை அப்பாவோடு பேசுவது நம்முடைய தனிப்பட்ட ஜெபம். அல்லேலூயா. இந்த தனிப்பட்ட ஜெபம் எந்தெந்த வீட்டுக்குள்ள வளருகிறதோ, எந்தெந்த குடும்பங்களுக்குள்ள வளருகிறதோ, அந்த வீட்டுக்குள்ள தெய்வம் நடத்துகிறத உங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது. கைகளை தூக்கி கத்திரமா நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. உங்களுக்கு செய்ய நினைத்தது நாம் நினைப்பது ஒன்று, கர்த்தர் நடத்தி கொண்டு போகிற பாதை இனி ஒன்றாயிருக்கும். நம்ம நினைத்ததை விட மேல் தரமான, முதல் தரமான, லகுவான ஒரு பாதையில நம்முடைய கர்த்தர் நடத்தி கொண்டு போவதை உங்களுடைய கண்கள் காணும். உங்களுடைய இருதயம் அதை கண்டு பூரித்து கர்த்தருக்குள் சந்தோஷிக்கும். ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை நடுராத்திரி மட்டுமல்ல, அதிகாலை வேளை தெய்வ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த சில ஆலோசனைகள் அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள். சில ஆத்துமாக்கள் சில கண்ணியில் அகப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிற சில அனுபவங்கள் அடுத்த கட்டத்துக்கு நேராய், அடுத்த ஸ்டெப்புக்கு நேராய் போகக்கூடாதபடி சில கண்ணிக்குள் அகப்பட்டு இருக்கிற சில அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்றைக்கு வந்த பிள்ளைகளுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்குள் தெய்வ கரங்களில் ஒப்பு கொடுத்து கண்ணியில இருந்து வெளியே வருவதற்கு தெய்வ சமூகத்துல கொஞ்ச நேரம் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கண்ணி நமக்கு கண்ணியை உண்டாக்குவோம். நமக்கு பிறர் சில கண்ணிகளை வைப்பார்கள். ஆனால் பிறர் நமக்கு கண்ணிகளை வைத்தாலும், இந்த காலை வேளையில யாரு நமக்கு கண்ணி வச்சாலும் நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் கண்ணியை உடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில நம்முடைய தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபத்தில் உள்ள மகிமை வேற. குடும்பமா, பெற்றோர் பிள்ளைகளா நீங்க ஜெபிக்கிறதுனுடைய மகிமை வேற. அல்லேலூயா. நீங்க அப்படி குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கும்போ எல்லா காரியத்தையும் என்ன செய்ய முடியாது, சொல்லி உங்களால ஜெபிக்க முடியாது. சில வீடுகள்ல ஒரு நாளைக்கு தகப்பனார் ஜெபம் பண்ணுவாரு, ஒரு நாளைக்கு அந்த வீட்டம்மா ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு பிள்ளைகள். அப்படி ரோல் மாடல்ல அந்த ஜெபம் சுற்றி வரும் ஒவ்வொருவருக்கும். கூடுமான வரையிலையும் எங்க வீட்டுல குடும்ப ஜெபத்துக்கு 90% 95% நான் தான் ஜெபம் பண்ணி முடிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாளைக்கு யாருக்கோ ஒரு ஆளுக்கு அந்த சமயம் என்ன மனதுல தென்படுதோ அவங்க கையில ஒப்படைப்பேன். இல்லைன்னா கூடுமான வரையிலும் நானே ஜெபம் பண்ணி முடிப்பேன். பிள்ளைகளுக்கா, குடும்பத்துக்கா, இனி வர வேண்டிய பிள்ளைகளுக்காய், எதிர்கால திட்டங்களுக்காய், சபைக்காய், விசுவாசிகளுக்காய், ஊழியங்களுக்காய். ஆனாலும் குடும்ப ஜெபம் வரும்போ கூடுமான வரையிலும் குடும்பத்தை தான் மையப்படுத்தி இருக்கும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நேத்தைக்கு ராத்திரி உங்க வீட்டுல எத்தனை பேருண்டோ அத்தனை பேரும் எத்தனை வீட்டுல கூடி ஜெபம் பண்ணீங்க? கைகளை தலைக்க மேல தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய 3-4 பேர் தான். ஜாக்கிரதையா மனம் திரும்புங்க. நீங்க எத்தனை பேர் வீட்டுல இருக்கிறீங்கன்னால உங்க வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபத்துக்குரிய ஒரு சமயத்தை நீங்க ஒழுங்குபடுத்துங்க, அதை கரெக்ட் பண்ணி நடத்துங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒருவேளை தனிமையா இருக்கலாம், எங்கெங்கேயோ இருக்கலாம். பிள்ளைகள் இருக்கட்டும், தனிமை விஷயம் கிடையாது. குடும்ப ஜெபத்துக்கு ஒரு சமயத்தை ஒழுங்குபடுத்துங்க.
தெய்வ சுமத்துல காத்திருங்க. ஒன்றோ ரெண்டோ பாட்டை பாடுங்க, சங்கீத பகுதி வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தின் மேல கர்த்தருடைய பாதுகாவல் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அத நம்ம செய்யணும். எனக்கு வந்து சமய நிர்ணயம் கிடையாது, புரியுதா? சில வேளை 9 மணிக்கு குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கும், சில வேளை 9:30 ஆரம்பிக்கும். நேத்தைக்கு ஆரம்பிக்கும் போதே 10:30 தாண்டிச்சு. சில நாளைக்கு 11 மணி தாண்டும். ஊழியத்தின் வாயிலாய் பல காரியங்களை பார்த்துட்டு ஒன்னொன்னா நிர்வாகம் பண்ணி திட்டம் பண்ணி வரும்போ சில வேளை சமயம் அங்க போயிரும். சமயம் போகட்டும், போகாம இருக்கட்டும், நம்ம வீட்டுல குடும்ப ஜெபம் தேவை. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வெளிநாடுகள்ல இருக்கிறாங்களா, அவங்க சூழ்நிலை எல்லாம் நமக்கிடத்துல சொல்லுகிறதல்ல. ஏதோ சிலதை விட்டு சிலதை தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த பிள்ளைகளுக்கா நம்ம இங்க வீட்டுல முழங்கால் படி போடுமோ அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் பாதுகாக்கும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்னு சொல்லும்போ நம்ம இங்க இருந்து ஜெபிக்கும்போ அங்க தேவனுடைய நிழல் வெளிப்படும். அல்லேலூயா. நம்ம வந்து ஜெபிக்க வேண்டிய சமயம் ஜெபிக்காம, வீட்டுக்குள்ள பாட வேண்டிய சமயம் பாடாம, ஆராதிக்க வேண்டிய சமயம் ஆராதிக்காம, துதிக்க வேண்டிய சமயம் துதிக்காம நிர்விசாரத்தோடு இருப்போம் என்று சொன்னால் அங்கே வேற ஒண்ணும் அல்ல, சாத்தானுடைய அடிமைத்தனத்தின் ஆவி அந்த குடும்பத்துக்குள்ள கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சில குடும்பங்கள் சில கட்டுகளுக்குள் அகப்பட்டு இருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் தரிசிப்பித்தார். அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. அதுல சில நபர்களையும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். நான் யாருடைய பெயரையோ உங்க யாரையும் நான் வெளிப்படுத்த விரும்பல. இது இந்த வார்த்தை உங்களை தொடுகிறதானால், கண்ணியில் நீங்கள் அகப்பட்டீர்களானால், இந்த வசனத்தை கேட்கும்போ நீங்க ஜெபம் பண்ணி அந்த கண்ணியில இருந்து இன்னைக்கு வெளியே வரணும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீங்க கண்ணிக்குள்ள இருப்பது தெய்வத்தினுடைய சித்தம் இல்லை. நீங்க துக்கப்படுவது, நீங்க வேதனைப்படுவது, நீங்க அடிமைத்தனத்துக்கு உள்ள இருப்பது என் ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. 2 சாத்தானானவன், பிசாசானவன் சர்ப்பத்தினுடைய ரூபத்துல வந்து சிலரை உள்ளால அவங்கள, அவங்க குடும்பத்தை, அவங்க பிள்ளைகளை அவன் விழுங்கி வச்சிருக்கான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அந்த காம்பவுண்டை விட்டு சொந்த வீட்டு அதனுடைய முன்ன அறிவிப்பு அடையாளத்தை சொல்றேன், புரிந்து கொள்ளுங்க. இந்த அனுபவத்துல இருந்தா அதுல இருந்து இன்னைக்கு பகல நீங்க வெளிவர கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொந்த வீட்டு வாசற்படியை விட்டு வெளியே போயாச்சுன்னா மனசுக்கு ஒரு நல்ல ஃப்ரீ, நல்ல சந்தோஷம், நல்ல ஒரு யாரை பார்த்தாலும் சந்தோஷமா பேச முடியுது, யாரை பார்த்தாலும் சந்தோஷமா பழக முடியுது, யாரை பார்த்தாலும் நமக்கு சந்தோஷமா, நமக்கு நல்ல ஒரு, அது எப்படின்னு வெளிப்படுத்த கூடாதபடி ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கு. ஆனா வீட்டினுடைய வாசலை திறந்து, கேட்டை திறந்து உள்ளால போயாச்சுன்னா ஒரு மறை, ஒரு இருள் நம்மை மூடுனது மாதிரி நம்ம ஒரு அனுபவம். வீட்டுல பார்த்தா புருஷன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடையாது, அம்மா அப்பா பிள்ளைகளுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு நிறைவே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அந்த வாசற்படியில அவன் வாயை திறந்துன்னு ஆன்னு சொல்லி திறந்து வச்சிட்டு இருக்கான். வாசலுக்குள்ள மிதிக்கும்போ அவனுக்கு உள்ள போகிறோம், அவன் நம்மை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் நம்மையும், நம்ம குடும்பத்தையும், நம்ம பிள்ளைகளையும், நம்ம ஜீவிதத்தையும். ஆகையினாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட, விசுவாச வாழ்க்கையில கூட நமக்கு தலை நிமிர்ந்து துதிக்கவோ, ஆராதிக்கவோ, பாடவோ, ஜெபிக்கவோ முடியல. பாடுனா அதுல ஒரு கண்ட்ரோலு, ஜெபம் பண்ணுனா அதுல ஒரு கண்ட்ரோலு, ஆராதிச்சா அதுல ஒரு கண்ட்ரோலு.
இது போதும், இப்படி பாடினா போதும், இப்படி ஜெபம் பண்ணினா போதும், இப்படி ஆராதிச்சா போதும் என்கிறீ மட்டு போட்டு போகிற அனுபவம் நீ மட்டு போட்டு கொண்டு இருக்கிறாயானால் இன்று இந்த காலை வேளையில வசனத்திலிருந்து சொல்லுகிறேன், நீ சாத்தானுடைய ஆதிபத்தியத்துக்குள் உள்ளால இருக்கிறாய். இன்று இந்த பகல் வேளையில நீ அதிலே இருந்து வெளியே வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒன்று, கண்ணிக்குள் அகப்பட்ட அனுபவம். இரண்டு, பிசாசு விழுங்கி வச்சிருக்கிற அனுபவம். இது ரெண்டையும் நான் சில அறிகுறிகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த காலை வேளையில தெய்வ பிள்ளைகளை அதிலே இருந்து வெளி வருவதற்கு ஒரே ஒரு வழி, நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து தெய்வ சமூகத்திலே ஜெபிப்போமானால் கர்த்தர் இரக்கம் செய்வார், நமக்கு வெளியே வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை கண்ணியில இருந்து வெளியே வருவதற்கு ஒரே வழி, துதித்தால் போதும், கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்துருவார். ஆராதனையோடு இணைத்து வசனத்தை சொல்லுகிறேன். கண்ணியில இருந்து வெளியே வருவதற்கு ஒரே ஒரு வழி, துதித்தால் போதும், வெளியே கர்த்தர் கொண்டு வருவார். இரண்டு, முன்னேறக்கூடாதபடி அடைபட்ட வாசல்கள் இருக்கிறதானால் ஒரே ஒரு வழி, துதித்தால் போதும், கர்த்தர் அதை முன்னேற கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. சில பிடியில இருந்து வெளியே வருவதற்கும் துதிதான் நமக்கு ஆணி வேறு. சில இடத்துல முன்னேற முடியலையா, துதித்தா போதும் முன்னேற முடியும். அல்லேலூயா. ஜெயிப்பதற்கும் துதிக்கணும், உடைக்கப்படுவதற்கும் துதிக்கணும், முன்னேறுவதற்கும் துதித்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வர விரும்புகிறேன். அதிலே வாசிக்கும் போது யோசுவாவின் புஸ்தகத்திலே அதிலே சொல்லுகிறது, வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வேத வசனம். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். யோசுவாவினுடைய காலத்துக்கு பின், அவனுடைய காலத்துக்கு முன், காலத்துக்கு பின் மூப்பர்கள் கர்த்தரை என்ன செய்தார்கள்? சேவித்தார்கள். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். யோசுவாவுக்கு பின்பு அதுல சொல்லுகிறது, எல்லா ஜனங்களை நோக்கி, அதனுடைய 31, யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, அவர் செய்த கிரியைகள், கர்த்தர் நமக்கு செய்கிற கிரியைகளை நாம் அறிய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யோசுவா அறிவித்தான், நிறைய காரியங்களை யோசுவா அறிவித்தான். அறிவித்தது மட்டுமல்ல, சிலதை திட அஸ்திபாரமாய் உறுதிப்படுத்தி வைத்திருந்தான். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வேத வசனத்துக்கு நேராய் வரலாமே. யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வேத வசனத்தை வாசிக்கலாம். இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியரின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய், நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லெக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்து கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று
உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. போதும், நல்ல கவனிங்க. இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் முதல் பிரச்சனை, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தது. அதுல ஒன்று யோர்தான். அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுமா இந்த யோர்தான். அப்படியானால் ஒன்று வேகமாய் வரும், இரண்டு யாருடைய கால் அதுல பட்டாலும் அது அப்படியே என்ன செய்யுமா, இழுத்துட்டு போயிரும். அவ்வளவு வேகமா வரும். வேகமா வரும்போது ஒரு நாளைக்கு இவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வேற வழியே கிடையாது. இந்த யோர்தானை தாண்டித்தான் இவர்கள் போகணும். யாத்திரை போவதற்கு இந்த யோர்தான் தடையாக இருக்கிறது. 12 கோத்திரத்தில் இருந்தோம் 12 பேரை யோசுவாவோட கர்த்தர் சொல்றாரு, நீ 12 பேரை தெரிஞ்சடு. 12 பேருக்கும் அவர்களை நீ கூட கொண்டு வா. கொண்டு வரும்போது பெட்டியை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானுக்கு பக்கத்தில் நிற்கும்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியர்களுடைய கால்கள் யோர்தானிலே பட்ட உடனே யோர்தானுடைய தண்ணீர் என்ன செய்தது, அப்படியே நின்றது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள், அவர்களுடைய தோள் மேல ஒரு நல்ல பாரம் இருக்கிறது. இந்த பாரத்தோடு அவர்கள் இந்த யோர்தானுக்கு பக்கத்துல வருகிறாங்க. ஒரு மனுஷன் தனிமையாய் தண்ணீர போனா கூட நல்லா தண்ணி என்ன செய்யும், எவ்வளவு வேகமா வருதோ அதற்கேற்ற நிலைமைக்கு இழுத்துட்டு போயிடும். அவ்வளவு வேகமா இழுக்கும். சதா தேக்கமா இருக்கிற தண்ணியில நீச்சல் அடிப்பது எளிதான காரியம். அப்படின்னா குளத்துல எல்லாம் நீச்சல் போடுவது எளிதான காரியம். ஆனா இந்த பாய்ச்சி தண்ணீருக்கு பாத்தீங்களா, ஆத்துல எல்லாம் இந்த டேம்ல இருந்தெல்லாம் திறந்து விடுகிற தண்ணியில நம்ம குளத்துல நீந்துகிற மாதிரி நீந்தியாச்சுன்னா நமக்கு என்ன செய்ய முடியாது, கரை சேர முடியாது. குளத்துல நீந்துகிறது விதம் வேற, எல்லாமே நீச்சல் தான். கடல்ல நீச்சல் அடிப்பது இனி ஒரு விதம். குளத்துல நீச்சல் அடிக்கிறது போல கடல்ல நீச்சல் அடிச்சா நம்ம என்ன செய்ய முடியாது, ஆழத்துக்கு போக முடியாது. அதே இது ஆத்துல நீச்சல் போடுவது எல்லாமே நீச்சல், ஒரே வார்த்தை தான். ஆனா அந்தந்த இடத்திற்கு ஏற்றபடி நீச்சல் போட்டாதான் நம்முடைய லட்சியத்தை தொடர முடியும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது சாதாரணப்பட்ட தண்ணி. ஆனா யோர்தான் பயங்கர வேகமா வரும். பைபிள் மரண யோர்தான்னு சொல்லி இருக்கு சரித்திரம். ஆனா இந்த இடத்துல தனிமையா நீச்சல் போடுவதே கஷ்டம். கையில நீச்சல் போடுமா, ஏதோ ஒரு பொருளை நம்ம கையில வச்சுட்டு நீச்சல் போடுவது அதை விட கஷ்டம். ஆனா இவங்க எல்லாருடைய தோள்ல என்ன இருக்கு, என்ன இருக்கு, உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இவங்க முங்கி போகலாம், இவங்களை பாதுகாக்கிற உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, முங்க கூடாது. நான் முங்கி போகலாம். என் மேல கர்த்தர் வைத்த அந்த ஒரு பாரம் இருக்கு, அது முங்கி போகவே கூடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் முங்கி போகலாம், என் மேல தேவன் வச்ச தெய்வீக சித்தம் முங்கி போக கூடாது. இவங்க எல்லாரும் உடன்படிக்கை பெட்டிய சுமந்துட்டு யோர்தான் ஆற்றங்கரைக்கு பக்கம் வந்தாச்சு. யோசுவாவோட கர்த்தர் சொல்றாரு, 12 கோத்திரத்திற்கும் 12 பேரை தெரிஞ்சடு. இவங்க யோர்தானிலே கால் பட்டவுடன், யோர்தானிலே ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் பட்டவுடன், பைபிள் அப்படித்தான் சொல்லுது, உள்ளங்கால் பட்டவுடன் மேல இருந்து வருகிற தண்ணி என்ன செய்தது,
அப்படியே நின்றது. இதுவரை நடக்காத சம்பவம் நடந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில சபைக்கு சொல்லுகிறேன், ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையை ஆராதிக்கிற தெய்வ ஜனமே, உங்க மேல கர்த்தர் ஒரு பாரத்தை, ஒரு தெய்வ சித்தத்தை வைத்திருக்கும் போது எந்த பிரச்சனையை கண்டு பின்னிட்டு திரும்ப கூடாது. தெய்வ சித்தம் இன்னது என்று பகுத்து அறிந்து நீங்க ஸ்டெப் வைப்பீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனை அதே இடத்துல கர்த்தர் நிறுத்தி வைப்பார். ஆமென். இனி உங்க குடும்பத்தை அந்த பிரச்சனை ஆட்டி படைப்பதற்கு, இனி அந்த பிரச்சனை உங்களை போட்டு அலக்களிப்பதற்கு, இனி அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்வதற்கு என் தேவனாகிய கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் கால் வைத்தார்கள், வைத்த உடனே அந்த தண்ணீர் அப்படியே செயலற்று போனது. ஓடிக்கொண்டிருந்த தண்ணி அப்படியே நின்று போனது. பைபிள் சொல்லுகிறது, தெரிந்தெடுத்த 12 பேரும் ஆசாரியர்களோடு கூட போனார்கள். போகும்போது அதன் நடுவிலிருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கற்களை எடுத்து தோள் மேலே வைத்து அவர்கள் அக்கறைக்கு, அப்படின்னு சொன்னா இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகிறது லகுவான காரியம் அல்ல. அவர்கள் கல்லை கூட சுமந்து கொண்டு போனார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில பக்கத்துல சொல்லுங்க, விசுவாச ஜீவிதம் லகுவானதல்ல, பாரத்தை கூட சுமந்து கொண்டுதான் விசுவாச ஜீவிதம் செய்யணும். புரியுதா உங்களுக்கு? லகுவானதல்ல. ஏற்கனவே அது ஒரு பயங்கர பிரச்சனை, போராட்டம் முன்னால அலைமோதி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. யோசுவாவோடு கர்த்தர் சொல்றாரு, 12 பேரை தெரிஞ்சோடு, 12 பேரும் உள்ளால ஆசாரியர்களுக்கு பின்னால போகணும். பின்னால போய் அதன் நடுவில் இருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கற்களை எடுத்து தோள் மேல வச்சு அவர்கள் கரையில கொண்டு வரணும். கொண்டு வந்து அதை நிறுத்தி வைக்க வேண்டும். நிறுத்தி வச்ச பின்பு அடுத்த சரித்திரம் தான் நமக்கு முக்கியம். நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் எதுவென்று கேட்டால், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு, நம்ம இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம கையடிக்கிற, நம்ம ஜெபிக்கிற, நம்ம ஆராதிக்கிற ரகசியம் அவர்களுக்கு தெரியாது. இந்த பிள்ளைகள் என்னைக்கும் பிள்ளைகள் அல்ல, இந்த பிள்ளைகள் ஒரு நாளைக்கு வளருவார்கள். அல்லேலூயா. வர வர வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். நம்ம பிள்ளைகள் இருக்கிற நிலையில் இருக்க கூடாது. பிள்ளைகள் என்ன செய்யணும்? வளரணும். எத்தனை பேர் உற்சாகத்தோடு எங்க பிள்ளை வளரணும்னு விரும்புகிறீங்க? பிரைஸ் தி லார்ட். நாம் வளரணும், நம்ம பிள்ளைகளும் கூட சேர்ந்து வளரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் எதுவென்று கேட்டால் அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பெரிய யோர்தான் எங்களை இக்கரைக்கு வரக்கூடாதபடி தடுத்து கொண்டிருந்தது. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானின் நடுவிலே உள்ளங்கால் பட்டதும் அந்த தண்ணீர் அப்படியே நின்றது. அந்த வேளையில் நாங்கள் அக்கறை படும்போது அந்த ஆழத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்த கற்கள், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் விசுவாச ஜீவிதத்தின் சரித்திரத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாச ஜீவிதத்துல ஒரு 30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன் இருந்த விசுவாச ஜீவிதத்தின் கஷ்டங்கள் இன்றைக்கு இல்லை. ஆமென், அல்லேலூயா. என்னுடைய சின்ன வயசு இதா இருக்காங்க இல்ல, இந்த சின்ன பிள்ளைகள் இந்த பருவத்துல அன்னைக்கு ஊழியக்கார அம்மாமாரு, எங்க குடும்பம் சிஎஸ்ஐ சார்ந்ததா இருந்தாலும் சில ஆவிக்குரிய சபைகளில் இருந்து, ஆவிக்குரிய சபைகளில் அன்னைக்கு ஊழியக்கார அம்மாமார், வயசான அம்மாமார், சகோதரிமார் ஊழியத்துல இருப்பாங்க. சில அம்மாமார் வீட்டுல வந்து ஜெபித்தது எனக்கு நன்கு நான் இன்றைக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க வந்து சும்மா வெறும் ஜெபம் கிடையாது. அவங்க வந்த உடனே அன்னைக்கு ஒரு
பனவால பரம்பு. எங்க வீட்டுல ஜெபிப்பதற்குன்னு கைதவால பரம்பு மெத்தப்பான்னு சொல்லுவாங்க. எத்தனை பேரு அனுபவிச்சிருக்கிறீங்க? அதுல துணி ஒண்ணும் போடண்டாம். அந்த பாய் கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். மெத்தப்பான்னு சொல்லுவாங்க. கைதவால பரம்பு மெத்தப்பான்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அந்த பாய் ஜெபிப்பதற்கு மட்டும் உபயோகிப்பாங்க. அப்போ அந்த ஊழியக்கார அம்மா மாதிரி வந்ததும் வேற ஒண்ணும் பேச மாட்டான். நல்லா இருக்கிறீங்களா? நாங்க எல்லாம் சின்ன சின்ன வயசுல துள்ளிச்சாடி அந்த அம்மா மாதிரி முதுகிலோடி எல்லாம் ஏறி இறங்கி சாடுகிற பருவம். என்னுடைய பேர பிள்ளை மாதிரி உள்ள சின்ன பருவத்துல எல்லாம் அவங்க வருவாங்க வீட்டுல ஜெபத்துக்கு. அப்போ சில அம்மா மாதிரி தூக்கி வச்சு ஜோம் பண்ணதெல்லாம் எனக்கு மனசுல நல்ல ஞாபகம் உண்டு. கவனிங்க, ஜோம் பண்ணி முடிச்சு போகும்போ அந்த அம்மா மாற இதுதான் ரட்சிக்கப்பட்டு நான் ஊழியத்துல விவாகமாகி எனக்கு பிள்ளைகள் ஆன பிறகு ஒரு அம்மா சொன்ன சரித்திரம். சமீபத்துலதான் இறந்து போனாங்க. சில அவங்க மதர் அற்புதம்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் அற்புதம் மதர்ன்னு சொல்லுவாங்க. யெகோவா சர்ச்சில் ஊழியம் செய்த ஒரு வயதான அம்மா. நல்ல ஒரு பக்குவம் உள்ள ஒரு வயசான அம்மா. அவங்க சொன்னது, டேய் உன்னை என் கையினால தூக்கி எத்தனை நாள் ஜெபம் பண்ண தெரியுமா? நான் ஊழியத்துல இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். எத்தனை நாள் ஜெபம் பண்ண தெரியுமா? உங்க வீட்டுல வந்துட்டு ஒரு நாளைக்கு கூட எங்களை வெறும் கையோடு அனுப்புனதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்னைக்கு வயல் அறுத்து நெல்லு, பயறு, உளுந்து விதமா இருக்கும். எள்ளு, காணம் இதெல்லாம் தனித்தனியா பார்சல் பண்ணி ஒரு பையில போட்டு ஒரு கிட்டு நிறைய கொடுத்து அனுப்புவாங்க வீட்டுல இருந்து. காசு அன்னைக்கெல்லாம் 1 ரூபாய் 50 காசு காணிக்கன்னா அது பெருசு போல. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அரசாங்கம் 50 காசை ஒதுக்கிச்சு. நான் இந்த சர்ச்சில் ஊழியத்துக்கு வந்த வேளையில கூட 50 காசு காணிக்க கொடுத்த சில அம்மா மாதிரி எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். 1 ரூபாய் காணிக்க கொடுத்தவங்கள தெரியும். 5 ரூபாய் இப்ப பெருசுன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தோம்னா அது பெரிய. இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கிற மாதிரி அந்த அனுபவங்கள் தாண்டி வந்த. ஆனா இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட சரித்திரம் தெரிவதும் இல்லை, அறிவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யோசுவா அன்னைக்கு எழுதி வைக்கிறான், நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் எதுவென்று கேட்டால், வாசிங்க அந்த இடத்துல இருந்து, நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடு சொன்னது போலே அவங்க செய்து அதை கொண்டு வந்து நாட்டினார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வசனத்துல சொல்லப்பட்டதை நீங்க செய்யும்போ கர்த்தர் உங்களை நிலைநாட்டுவார். அல்லேலூயா. உங்க குடும்பம் இனி அலைவதற்கு என் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உங்க பிள்ளைகள் அலைவதற்கு அனுமதிக்க மாட்டார். வேற எந்த வல்லமை உங்களை அடக்கி ஆளுவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். வசனத்தின்படி நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாவினுடைய காலத்துக்கு பின் மூப்பர்கள் கர்த்தரையே சேவித்து, அப்படியானால் நமக்கு பின்னால ஆண்டவரை சேவிக்கிற, நமக்கு பின்னால ஆண்டவரை உயர்த்துகிற, நமக்கு பின்னால கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு கூட்டம் கிறிஸ்துவுக்காய் இந்த நாட்கள்ல எழும்பட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதிலே 1-2 வசனங்களை வேகமா உங்களுக்கு சுட்டி காண்பித்து என்னுடைய வார்த்தையை இந்த பகல் வேளையில முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அதனுடைய 9-10, யோசுவா 24, 9, 10 ஆகிய வேத வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்தனுப்பினான். பிலேயாமுக்கு
செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினால் பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாமல். அல்லேலூயா. பிலேயாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் பாலாக் பிலேயாமை அழைத்து இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படி, தெய்வ ஜனத்தை சபிக்கும்படி அழைத்து அனுப்புகிறான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாதபடியினால். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளை மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தெய்வ சித்தம் செய்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் செவி கொடுப்பார். அல்லேலூயா. வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லும்போ பெரிய தீர்க்கதரிசி சின்ன தீர்க்கதரிசின்னு ஒண்ணு இல்ல. அவன் சொன்னதுனால அந்த வார்த்தை பலிக்கும், இவன் சொன்னதுனால பலிக்கும் இல்ல. நீங்களும் நானும் வசனத்தின்படி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல். ஆமென். அல்லேலூயா. பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல். அடுத்த சென்டென்ஸ் வாசிங்க. பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எந்த எண்ணத்தோடு வந்தாலும் அவனுடைய கைக்கு நம்மை நீங்களாக்கி தப்புவிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எந்த உணர்வோட வந்தாலும் எதிரியின் கைக்கு நீங்களாக்கி தப்புவிக்கிற நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆகையினால சோர்ந்து போக வேண்டாம், யாரையும் கண்டு பயப்படண்டாம். கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்காய் ஜீவிங்கள், கர்த்தர் கிருபை பகருவாராக. இரண்டாவது அதனுடைய 16வது வேத வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக 14 வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். ஆண்டவர் இரண்டாவது சொல்றாரு, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமாய் உண்மையாய் சேவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரட்சிக்கப்படக்கு முன்ன நீங்க இருந்த நிலையை சிந்திக்க கூடாது. அதுல இருந்து கர்த்தர் வெளியே ரட்சித்து கொண்டு வந்த அந்த நிலையில இருந்து இனி கர்த்தருக்காய் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. எகிப்தில இருந்ததை ஒன்னையும் இனி சிந்திக்க கூடாது. அடிமைத்தனத்துல இருந்ததை சிந்திக்க கூடாது. அதுல இந்த விடுதலையாக்கின கர்த்தரை நினைத்து கர்த்தரை உயர்த்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல 16வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. ஆண்டவரை விட்டு போன வாரத்துல பாஸ்டர் நமக்கு தெளிவாய் அந்த வசனத்தை, அதுக்கு முந்தின வசனத்தை தெளிவாய் நமக்கு போதித்தார்கள். ஆகையினால நான் இன்று இந்த காலை வேளையில அந்த பகுதிக்கு போகல. ஏறக்குறை 2.5 மாசம் பேசப்பட்ட வார்த்தைகள் அவர்கள் 4 நாளைக்கும் கன்வென்ஷன்ல தெளிவா பேசினாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வசனங்கள் தான் வேறையா இருந்து நீங்க நெட்ல இருக்கு. சர்ச்சுக்கு பேசின வார்த்தை அதையும் அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு பேசினதையும் எடுத்து ஒண்ணு பொறுமையோட நிதானமா கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்படியானால் நம்மை நேசிக்கிற கர்த்தர், சபையை நேசிக்கிற கர்த்தர், உங்களை என்னையும் நேசிக்கிற கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. யாரு என்ன சொன்னாலும் உங்க மேல தெய்வம் வச்ச தெய்வ சித்தத்தை செய்துட்டு நீங்க போயிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட்.
பாதையில கரடு முரடுகள் வரும், பாதையில மேடு பள்ளங்கள் வரும், காரிருள்கள் வரும், வெளிச்சங்கள் வரும், அநேக வளைவுகள், அநேக டேர்னிங் பாயிண்ட்கள் ஜீவிதத்தை தேடி வரும். ஆனா கர்த்தர் வச்ச திட்டம் என்ன, கர்த்தர் வச்ச லட்சியம் என்ன, கர்த்தர் என்ன எப்போ எப்படி எங்க வச்சு ரட்சித்து என்னை நடத்துகிறார் என்கிற அந்த எண்ணம் இருதயத்தில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். Praise the Lord. தேவனை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. Praise the Lord. அப்படின்னா தீர்மானத்துல அவர்கள் உறுதியாய் இருந்தார்கள். அதுல 20வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். உங்களை என்ன செய்வாரா? அப்ப ஆண்டவரை விடமாட்டேன்னு தீர்மானம் இருக்கு. ஆனா ஆண்டவரை விட்டா கர்த்தரை நம்ம விட்டுருவாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தாவீது சாலமோனுக்கு சொல்லும் சொன்னா, நீ அந்த கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அல்லேலூயா. நீ அவரை விட்டு விட்டால் அவரும் உன்னை என்றென்றைக்கும் விட்டு விடுவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவரை விட்டு தூரம் போகாதபடி கிறிஸ்துவில இந்த நாட்கள்ல நிலைத்திருப்போம். நம்மளை ஏற்படுத்தின தெய்வ சபையில நிலைத்திருப்போம். நமக்கு ஒரு தெய்வ ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமாகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல கடைசியாய் சொல்லுகிறது, அதனுடைய லாஸ்ட் 27வது வேதவசனம் வாசிங்க. எல்லா ஜனங்களையும் நோக்கி இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாய் இருக்க கடவது. கர்த்தர் நம்மோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு தெய்வத்துக்கு விரோதமாய் ஒரு தெய்வ பிள்ளை என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பொய்யை களைந்து மெய்யை எடுத்து கிறிஸ்துவின் இலக்கை நோக்கி தொடர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கும் இது நமக்கும் சாட்சியாயிருக்கிறது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல தரித்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் பொய் பேசாம நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்புதான் யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பார்கள், அல்லேலூயா, மூப்பார்கள் பிரிஞ்சு போகல. அப்படின்னா தெய்வ பிள்ளைகள் தெய்வ ஜனம் இடறி போகல. யோசுவா காலம் சென்றாரு, அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்து நின்றார்கள். இன்று இந்த காலை வேளையில தெய்வ சபையே தெய்வ ஜனமே, யாரு நம்ம விட்டு பிரிஞ்சாலும் பிரியாத ஒரு தெய்வம் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். ஊழியக்காரன் பிரியலாம், உடன் விசுவாசி பிரியலாம், முதிர்ந்தவர்கள் பிரியலாம், முன்னால உள்ளவங்க பிரியலாம், பின்னால உள்ளவங்க பிரியலாம், பிரியாத கர்த்தர் கூட இருக்கிறார். ஆகையினால அந்த மூப்பர்கள் யோசுவாவினுடைய காலத்துக்கு பின் விசுவாசத்துல உறுதியாயிருந்து கர்த்தரை மாத்திரம் சேவித்து அவர்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு அவர்கள் நாடினார்கள். அதே போல இன்று இந்த பகல் வேளையில நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு மேல வைத்த லட்சியத்துல உறுதியா நின்று இந்த நாட்கள்ல யாரு நம்மை விட்டாலும் கர்த்தரை மாத்திரம் விடாதபடி உறுதியாய் பற்றி கொண்டு வேதத்துல நன்கு கற்று தேர்ந்தவர்களாய் வேத வசனத்தை தேர்ந்தவர்களாய் இந்த நாட்கள கிறிஸ்தேசுவில் கிருபையில் நிலைத்திருப்போம். கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த வேத வசனத்தை கொண்டு ஒவ்வொருவரை பாதுகாத்து பராமரித்து கர்த்தர் நடத்துவாராக. இஸ்ரவேலின் மூப்பர்கள் தேவனோடு சார்ந்து நின்றார்கள். நீங்களும் நானும் தேவனோடு சார்ந்து நின்று உன்னத தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த காலை வேளையில கிருபை பகர்வாராக. அப்படியே எழும்பி நிற்கலாம்.